ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி விஜய் தரமான சீனுங்க, செம்ம மாஸ். வீக்கா ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க. எஸ், வாங்க நம்ம ரிவ்யூஸ் போயிடலாம். ஸோ அவர் வந்து வெண்ணிலா மாமா வந்து கேட்குறாரு, காவேரி சபையில் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு. அது கேட்டு பயங்கர கோவத்தில், வாங்க தனியாக போய் பேசணும், என்ன தம்பி எதுவாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னாரு. வாங்க நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு கூப்பிட்டு போயிட்டு பிடிச்சி நல்லா ரூமில் கவனிக்கிறாரு. என்னென்னா, உங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், யார் சொன்னதா அப்படின்னு. அவர் சொல்லாமல், அப்படி இல்லை தம்பி, வெண்ணிலா திடீர்னு கூட்டு போய் பைத்தியமாயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு மலிப்புறாருங்க. நம்ம விஜய் உடலை கழுத்தை பிடிச்சி தூக்கி சவுத்தில் நிப்பாட்டி, யார் சொன்னது சொல்லுங்கள், ஏன்னா வெண்ணிலாக்கே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு. பசுபதி ராகினின்னு வந்து அவர் சொல்கிறாரு. சொல்லி கீழே இறக்கி விட்டு தம்பின்னு பம்புறாரு அவர் ரூமுக்குள்ளே. இனிமேல் காவேரி அணி பிரிக்கிறவள் வந்து இருக்கக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாரு பசுபதி வீட்டுக்கு. போயிட்டு உததாங்க பிடிச்சி அடித்து கீழே தள்ளி அவர் 2 அடி அடிக்கிறாரு நம்ம பசுபதி ஹீரோவை. ஏன் மேலே கை வச்சேன்னு சொல்லிட்டு விஜய் மறுபடியும் வந்து காட்டுன்னு காட்டி தூக்கி போட்டு கழுத்தில் காலை வச்சு, மதிக்காத தலைவாசல் மிதிக்க மாட்டேன், பட் நீ பண்ண விஷயத்துக்கு ஒன்று நேராக வந்து கொன்று குவிச்சுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் காவிரி பிரிக்கிற வேலையை பார்க்குறீங்களா? இதே மாதிரி நான் ராகினியை பண்ணி வெளியே அனுப்பட்டுமா? என் சித்தி பையனோட வாழ்க்கையை நினச்சி தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோன்னா வேறு மாதிரி பண்ணி விட்டுருப்பேன். ப்ரெஸ்ஸு கூப்பிட்டு உன்னுடைய பொண்ணோட பர்சனல் லைஃப் எப்படி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லட்டுமா? எங்களுக்கு அசிங்கப்படக்கூடாது தான் நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு செம்ம அடி வதங்க போட்டு மிரட்டிட்டார். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் தலையிட்ட அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, இதுதாங்க மாசினாக வந்து சொல்லிவிட்டு கிளம்பும்போது ஒரு ஃபைனல் கிக் ஒன்று எக்ரி ஜம்ப் பண்ணி கொடுத்தாரு பாருங்க. நெக்கில் போய் அந்த பக்கம் விழுந்தார். ஓகேங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி அப்கமிங் சீரியல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.